பிரைன் மெடிக்ஸ்லேயே நான் ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுக்கு அனுப்பையில் பயங்கரமாக அழுவான், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கே டெய்லி ரெகுலராக ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இப்போ டெய்லி ஸ்கூல் லீவுன்னா இப்போ அழுகிறான், ஸ்கூல் லீவா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இதாகிறான். நல்லா ஆனால் ஆக்டிவிட்டி டெய்லி ஒவ்வொன்றும் பண்ணி கொண்டு வரான், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி வீட்லேயே ஏதாவது சின்ன சின்ன பொருள் கிடச்சா அவனே வந்து ஏதாவது அதில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது பண்ணுறான், ஸ்ட்ரை பண்ணுறான். மொபைல் பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிருக்கிறான், அதை விட மற்ற இதில் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் போகுது. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க பேசுவாங்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. 2 பேருமே பேசிட்டாங்க. அதே போல் மற்ற பசங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பக்கத்தில் போய் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு கேட்டதுமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் நல்லா சொன்னாங்க. ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தம்பி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணான். ஸ்டேஜ் பே இருக்கும், ஓவராக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரு 4 மந்த்தாக இங்கே இருக்கிறான். சூப்பராக பேசுகிறான். இருக்கும் அந்த பியர் இல்லை, எல்லாமே இப்போ ஃப்ளூயண்ட்டாக. லாஸ்ட் இயர் இந்த இயர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இதோட இம்ப்ரூவாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அவனாக க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணுறது, கலரிங் பண்ணுறது இதெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறேன். இதே மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட குழந்தைய வந்து சேர்த்துருக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெட்டராக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸுமே லேர்ன் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. டீச்சர்ஸ் அவங்களோட எஃபர்ட்டை அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி அதை வந்து நமக்கு வந்து திரும்ப அவங்க ஸ்டூடெண்ட்டே ஒரு டீச்சராக மாதிரி இப்படி பண்ணணும், இல்லை இது தப்பு, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னைக்கு இங்கே ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும், அதாவது ஒரு செடி வளர்றது எப்படி அப்படின்னு சொல்கிறத விட அந்த செடியை வந்து அந்த சீட்ஸ் விதைச்சி அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷேப்ஸ் இருக்குல்ல, ஸ்கொயர்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல, அது நார்மலாக புக் இல்லாமல் அவங்களே ஷேப்ஸ் வந்து செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் இருந்திருக்கோம். இவங்களுக்கு ரொம்ப பார்த்தே இல்லை, எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க. எல்லா டீச்சர்ஸுமே நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. ஆக்டிவிட்டி வச்சு கொண்டு போகும்போது பிள்ளைங்க அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க. சின்ன காரியமாக இருந்தாலுமே அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து இங்கே கொடுக்குற இந்த கோச்சிங் தான். பட் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர். அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு அதை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. எல்லா மேமுமே கிளாஸ் பொறுத்தளவில் யூகேஜியில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த தடவை தான் சேர்த்துருக்கோம். இதுவே அவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அந்த ஃபியர் இல்லை, ஸ்டேஜ் ஃபியர் சுத்தமாக இல்லை. அது போகணும் அப்படின்னா கிளாஸில் அவங்க பண்ணுற வேலைகள் தான் நல்லா பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா இருந்துருக்காங்க. பாப்பாவும் இப்போ கொஞ்சம் போல்டாக பேசுகிறா. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட். போன டைம் இதே யூகேஜி எல்கேஜி படிக்கிறப்போ ரொம்ப நர்வஸாக இருந்தா. இந்த டைம் வந்து